அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்க மாட்டோம். மிக முக்கியமாக இந்த வீடியோவில் எந்த இடத்துல பை பண்ணலாம் அல்லது செல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாக்கமே, அதாவது அதனை பற்றியே இருக்காது. அதனால் அதனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு வீடியோ பார்ப்பவர்கள் உங்கள் நேரத்தை சேமித்து கொள்ளுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துருக்கீங்க. இந்த ஆட்டத்திற்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம். ஆனால் எங்கே முடிவுட்டுறது, அப்போ ப்ரீமியத்தோட நகர்வு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனை புரிஞ்சிடும். நிஃப்டி இன்றைக்கி வைட் ஸ்ட்ராங்கல் இருக்குது, அது என்னங்கிறதை நம்ம பார்த்து விடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது நேற்றைய ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்டு தான் இருந்திருக்கு. ஓப்பன்லேருந்து ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 160 புள்ளிகளுக்கு மேற்பட்டு, லோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 140 புள்ளிகள் 130 புள்ளிகள். அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஹை டு லோ ஒரு 300 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருந்திருக்கு. அப்போது 300 புள்ளிகளோட மூமெண்ட் இன்றைக்கி வந்து பெரிய ரேஞ்ச். ஏன்னா ஒரு நாளுடைய சராசரி ரேஞ்ச் நம்மளுக்கு 100 டு 150 புள்ளிகள். அப்போது அந்த சராசரி மூமெண்ட்டை விட அதிகமாக இருந்துள்ளது. அதற்கான நம்மளுக்கு அட்டவணை, அதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வச்சும் கூட நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டானது ஒரு ப்ரீமியம் 100 பாயிண்ட்ஸோட ப்ரீமியம் இருக்கிறது. இதில் ரொம்ப புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்றைய க்ளோஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 16,605 அந்த ரேட்டில் க்ளோசிங் வந்து 17,648, கிட்டத்தட்ட 40 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ப்ரீமியத்தோட கரைவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனை பற்றி புரிந்து கொள்ள இயலும். இந்த 17,500 புட்டும் 17,600 புட்டும் 17,600 காலையும் பாருங்கள். அவங்க நேற்று முடிவுற்ற விலை 130 ரூபா, இன்றைக்கி 90 ரூபா தான் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 40 புள்ளிகள் நம்மளுக்கு கரைந்துள்ளது. 17,600 புட்டு பாருங்கள், 170 ரூபா, இப்போ 130 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 40 ரூபாய் கரைந்துள்ளது. அப்போ 17,600 கால் 191 ரூபா, எவ்வளோ? 10 ரூபாய் தான் கூடியுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 40 புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்சதுக்கு புட் ஆப்ஷனுடைய கரைவு எப்படி இருக்குது, கால் ஆப்ஷனுடைய கூடுதல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்கள். அதனால தான் நம்மளுடைய தாரக மந்திரமே ப்ரீமியம் வந்து கரைவது எளிது, கொடுப்பது கடினம் அப்படிங்கிறது தான். அப்போ கரைஞ்சவங்க கரைஞ்சதுக்கப்புறம் கூடுறவங்க கூடியாகணும். அதனுடைய தாக்கத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது வைடு ஸ்ட்ராங்கல்னு நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா, சந்தையோட 17,500 புட் 18,000 கால் அதிக வர்த்தகம். அப்போ சந்தை இதற்குட்பட்டு இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ இதனுடைய டோட்டல்டு ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 140 புள்ளிகள் வரும். அப்போது -140 + 140, அப்போ 17,360 18,140. அப்போ இதோட அர்த்தம் என்னென்னா, 17,500 புட்டையும் 18,000 காலையும் பை லாங் ஸ்ட்ராங்கல் பண்ணியிருக்கலாம் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு. அப்போது இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணுறவங்களுக்கு சந்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, 17,360 இருந்து 18,140 உட்பட்டு இருக்கிற வர இவர்களுக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிறத இங்கே தாக்கமாக சொல்கிறார்கள். அப்போ இதை லாங் ஸ்ட்ராங்கல் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக சந்தை இதற்கு கீழோ அல்லது இதற்கு மேலோ சென்றால் மட்டுமே லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் 17,360 கீழேயோ 18,140க்கு மேலே போனால் மட்டும்தான் அவங்க பேனிக் ஆக போகிறாங்க. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் அமையணும். அதற்கப்புறம் இடைப்பட்டது 17,750. அப்போ இந்த 17,750 பேஸ் பண்ணி தான் சந்தையோட நகர்வு, ஏன்னா ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நகர்வு இருக்க வாய்ப்பாக இருக்கும்.
இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கிட்டத்தட்ட 25 நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. அதனால் இன்றைய மூமெண்ட் 300 இருக்குன்னா நாளைய இது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 200 புள்ளிகள் இருக்க வேண்டும். அப்போ இந்த 200 புள்ளி இருக்கணும்னா சந்தை இங்கே முடிஞ்சிருக்கு 17,648. எங்கே ஆரம்பமாக போகுதுன்னு தெரியாது. நம்ம ஆரம்பத்தில் இருந்து ஓப்பன் டு ஹை லோ தான் மினிமம் 200 புள்ளின்னு நம்ம யோசிக்கிறோம் இருக்கணுன்ட்டு. அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஆரம்பமாகுது, இதுவே லோவாக இருந்தால் அப்போ 200 புள்ளிகள் ஆட் பண்ணோம்னா 17,848. இதுவே ஓப்பன் ஹையாக இருந்ததுன்னா -200 அப்படின்னா 17,448. அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் டு ஹை நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும்னா மார்க்கெட் நேற்றைய ஹையை பிரேக் பண்ண வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இதிலிருந்து 200 பாயிண்ட் லெஸ் பண்ணால் 17,448க்கு நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்காது. அப்போது இந்த பிரேக் அவுட்டில் அப்போ 17,709 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இம்பேக்ட். ஏன்னா இந்த ஹையோ லோவோ பிரேக் பண்ணாமல், ஏன்னா இதற்கு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆயாச்சு. அப்போ இதோட ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக சந்தை இந்த ஹையோ லோவோ பிரேக் பண்ணாமல் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகாது. அப்போது இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் ஏற்படும். சந்தையோட குறுகிய எல்லை 17,507 டு 17,826, வைட் ரேஞ்ச் 17,331 டு 17,969. அப்புறம் எட்ஜில் ஸ்ட்ராங்கலில் பார்த்திங்கன்னா 17,450 டு 18,047, வைட் ரேஞ்ச் 17,362 டு 18,138. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,769, 17,877, 18,047. சப்போர்ட் லெவல் 17,631, 17,546, 17,409 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை டு லோ கிட்டத்தட்ட 1,300 புள்ளிகள் நம்மளுக்கு மொமெண்டம் இருக்கிறது. ஒரு நாளோட சராசரி பயணமாக இதுவரை இருந்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகளாக இருந்து 500 டு 700 புள்ளிகளாக இருந்தது. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக பார்த்திங்கன்னா 1000 புள்ளிகளுக்கு மேற்பட்டு இருக்க போது. அப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 டு 1000 புள்ளிகள் குறைந்தபட்சம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ நாளைய தினமும் அதே 1000 பாயிண்ட் இருக்க வாய்ப்பாக இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து +1000 அல்லது -1000 இப்படி ப்ளஸ் மைனஸ் நம்ம எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா எங்கே ஆரம்பமாகுது, ஆரம்பம்லேருந்து ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு தான் நம்மளுக்கு 1000 புள்ளி. ஆனால் நம்ம இது ஓப்பன் லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஓப்பன் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சும்மா போட்டு பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு 41,300 அப்படிங்கிற ரேஞ்சும் 39,300 ரேஞ்சும் நம்ம இதோட கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் எது வேணாலும் நடக்கலாம். அப்போ இதற்கு தகுந்த நாளைக்கு எங்கே ஆரம்பமாகுதோ அதனுடைய வாய்ப்பாக பயன்படுத்தி இதனை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்பாட்டுக்கு ஃபியூச்சருக்கு நல்ல ப்ரீமியம் இருக்குது. இவங்க என்னென்னா 40,000 புட், 39,000 புட், 39,500 புட், 41,000 கால், 40,500 கால், 38,000 புட் ஆப்ஷன், அடுத்து 42,000 கால் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்களோட எதிர்பார்ப்பு 38,000லிருந்து 42,000க்குள்ளே தான் சந்தை இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அப்போது இதனுடைய நடுநிலை 40,000. அப்போ 40,000 மையமாக வைத்து தான் சந்தையோட மொமெண்டம் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, 40, 38. அப்போது மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்துட்டு அதிக மதிப்பீடு. அதாவது இங்கே என்னென்னா 10 ரூபா பொருளுக்கு 40 ரூபாய் கொடுத்ததாக உங்களுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் நினச்சிக்கோங்க. இதுதான் சொல்ல வரல. அப்போது பையரோட நிலமையில் 10 ரூபா பொருளை 40 ரூபாய்க்கு போய் பை பண்ணுறதும், செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10 ரூபாய்க்கு அவங்க செல் பண்ணால் 10 ரூபா தான் கிடைக்கும், 0 வேணாம். ஆனால் 10 ரூபா பொருள் 40 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அவங்களுக்கு 40 ரூபா 0 வேணாம். அவங்களுடைய லாபம் என்ன அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பிளான் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. நம்ம நினைக்கல, நிறைய பேர் இவ்வளோ மூமெண்ட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஆப்ஷனில் நல்லா ட்ரேடிங் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் இது சான்ஸ் இருக்குது. ஆனால் இது தவறாக பயன்படுத்தினேன்னா ஏகப்பட்ட லாஸஸ் கிரியேட் ஆக வாய்ப்பாக அமையும். பேங்க் நிஃப்டி குறுகிய எல்லைனா 39,930 டு 41,029. வைட் ரேஞ்சோட ஷார்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 39,300 டு 41,499.
ஸ்ட்ராங்கிள் படி பார்த்திங்கன்னா 39,670 டு 41,345. வைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 39,325 டு 41,675. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40,878, 41,060, 41,345. சப்போர்ட் லெவல் 40,172, 39,963, 39,670 இருக்கும். சந்தையை பற்றி முதலில் வர்த்தகம் செய்யணும்னு நினைக்காம வெளியிலிருந்து இதனை நீங்கள் ரசித்து பார்த்தாலே உங்களுக்கு சில புரிதல் ஏற்படும். அதற்கு ஒரு நகைச்சுவையான சீனும் கூட இருக்குது. ஒரு திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டே இருப்பாங்க. விவேக் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாண்டை தவிர்த்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்பார். எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள நகைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பஸ்ஸு பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்காமல் தள்ளி தான் போய் நிற்கும். அப்போ அவர் ஏறி போயிடுவார். அதுபோல் இங்கே வந்து நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் எந்தெந்த இடத்துல வியாபாரம் செய்யலாம், எந்த இடத்துல வியாபாரம் செய்ய வேண்டாம் என்பது வெளியிலிருந்து நீங்கள் 1 மாதமோ 2 மாதமோ ஒரு 3 மாதமோ ஆய்வு செஞ்சிங்கன்னா சந்தையோட சூழ்நிலை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதற்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் வியாபாரம் செய்யலாம். ஆனால் இங்கே என்னென்னா நம்ம வியாபாரம் செஞ்சுட்டு நம்மளோட வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி சந்தை மூமெண்ட் ஆகும்னு நினச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஏமாற்றங்கள் பல இருக்குது. அதனால் சந்தையை வெளியிலிருந்து ரசித்து பார்த்து ஆய்வு செய்யுங்கள். நம்ம வந்து இப்போ குறுகிய கால சலுகையாக நம்மளுடைய எப்போவுமே பேசிக் கட்டண பயிற்சிங்கிறது அது இருக்கும். அது தவிர்த்து சிறப்பு வகுப்பாக நம்ம வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங்க்கும் ஆப்ஷன் 0 to ஹீரோக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அது இரண்டும் சேர்ந்த கலவையாகவே ஒரு கூடுதல் சலுகையாக நம்ம கொடுக்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் பேசிக் வீடியோ, அதாவது பேசிக் கிளாஸ் வந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் எந்த சலுகையும் இல்லை. இந்த 0 to ஹீரோ செல்லிங்க்கு மட்டும் நம்ம தனியாக கொடுத்துருந்தோம், வகுப்பு கொடுத்துருந்தோம். அப்போ அது இணைப்பாக நிறைய பேர் அது இணைந்தே கேட்டிருந்தாங்க. அதற்காக இந்த சலுகை தரப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவங்க அதனை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.